இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னால மயில கடத்தியிருந்தாங்க. மயிலோட கதைய நீங்க பார்த்திருந்தீங்கனாலே தெரியும். மயிலுக்கு என்னலாம் நடந்ததோ, அதெல்லாம் இப்ப வெண்பாவுக்கு நடக்கிற மாரி தான். ரொம்பவே சேடா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தினேஷ் கூட மயில் போனாங்க அப்படின்னு சொன்னாலுமே, கண்ணன் அவங்களுக்கு உதவி பண்ற மாரி தான் இருந்தாங்க. மயில் அவங்கள நம்பி போய் திரும்பவுமே மாட்டிக்கிட்டாங்க. அதுபோல தான் இப்ப வெண்பாவோட கதையும் போயிட்டுருக்கு. 2 ரவுடிங்க கிட்ட இருந்து மாத்தி மாத்தி தப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து கோர்ட் பக்கம் வந்தாங்க. கோர்ட்ல தான் விஜய், மயில் 2 பேருமே இருக்கிறாங்க. அவங்க கண்ல பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அழகா தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனா, அங்க ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க நல்லவங்க மாதிரியே பேசுனாங்க. "நீ வாம்மா ஆட்டோவுல கூட்டிட்டு போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிர்றாங்க. அதே மாதிரி தான் நடக்குது. கதைய பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மயிலுமே அந்த கண்ணன் கிட்ட "உங்க ஃபோன தாங்க நான் என் அக்கா கிட்ட கால் பண்ணி சொல்லணும்" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "என்னோட மொபைல்ல ரீசார்ஜ் இல்ல. நான் வெளியில போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதே டயலாக்க தான் இந்த லேடியும் பேசுறாங்க. "என்னோட மொபைல்ல ரீசார்ஜ் பண்ணல. நான் வெளியில போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துர்றேன். நீ வீட்ல இருமா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்ப அந்த ரவுடிங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிர்றாங்க. அந்த அந்த ரவுடிங்க கிட்டயுமே ரொம்பவே கோவமா பேசுறாங்க. "பாரு நான் கூட ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துட்டேன். 5 பொண்ணுங்கள் கேட்டிருக்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப நேரமா அவங்க அம்மா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறா. அதனால என்னால ரொம்ப நேரமா சமாளிக்க முடியாது. ஒரு கார் அரேஞ்ச் பண்ணுங்க. நம்ம கைமாத்தி விட்டுறலாம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு தலைக்கு ரூ. 2,00,000 கிடைக்கும். நம்ம ஒரு 2 மாசத்துக்கு நம்ம சும்மா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்களுக்குள்ள திட்டம் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மல்லி பண்ண தவறுனால இப்ப வெண்பா இவ்ளோ பெரிய ஆபத்துல சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெண்பா என்னதான் அடம் பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாலுமே, பின்னாடி இருக்கிற ஆபத்த உணர்ந்து விஜய் எப்படி யோசிக்கிறாங்களோ, அது போல மல்லி யோசிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா வெண்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இப்போ ஒரு ரவுடியோட மொபைல் நம்பர் இப்ப தீபன் கிட்ட இருக்கு அப்படிங்கிறதால நிச்சயமா போலீஸ் மூலமா அவங்கள கான்டாக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ சீக்கிரமா வெண்பாவ கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.